இந்த டிமாண்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருந்து உரிமையாளர்கிட்ட அந்த கம்பெனி வண்டி ஓட்டுறவங்க உரிமையாளர்கிட்ட பேசி அவர் தான் அந்த உரிமையாளர்கள் அங்கே இருந்தாங்க. இருந்து நிறைய பேருந்து அரேஞ்ச் பண்ணி பண்ணாங்க. நான் சொல்றது எதிர்பார்க்காத. இது வந்து நீங்க வந்து இப்ப பஸ் இருந்தாலும் டிராஃபிக்ல போய் சேர முடியல. டிராஃபிக்ல சேர முடியல. இன்னொரு காரணம் நீங்க எவ்வளோ வண்டிய ரெடி பண்ணுவீங்க? அதுக்கு ஓட்டுநர் கிடைக்கணும். அதெல்லாம் நிறைய சிக்கல் இருந்தது. இது மாரி சூழ்நிலைய வந்து ஈஸியா சமாளிக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா நீ அட் அ டயத்துல நீ 12 மணிக்கு இவ்வளவு கூட்டம் வரும்போது உடனே நீங்க இப்ப அவ்வளவு பேருந்து ரெடி பண்ண முடியாது. நிறைய அது டிராஃபிக் சூழ்நிலை இருக்கு. ஆல்ரெடி ஜாம் ஆயி போச்சுங்க. நம்ம சிட்டில இருந்து வர்ற வண்டியே நீங்க 8 மணிக்கு புறப்பட்ட வண்டியே வர முடியல. இந்த நீங்க டிராஃபிக் சிட்டிக்குள்ள வந்து கிளாம்பாக்கம் வரதுக்கு சொல்றீங்களா சார்? ஆமா சார். மாலை ஆவடியில வந்து 22ஆம் தேதி 8 மணிக்கு ஒரு புறப்பட்ட வண்டி காலையில 6 மணிக்கு தான் கிளாம்பாக்கத்த பாஸ் ஆயிருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார். வண்டியில போயிருக்கு. 6 மணிக்கு தான் எங்களுக்கு 500 வண்டி ஆவணி பேருந்துக்கு பாஸ் ஆகி போயிருக்கு. அது நம்ம டிராஃபிக் ஆகி போச்சு. அது இங்க டோல்கேட்ல இருந்து செங்கல்பட்டு டோல்ல இருந்து டிராஃபிக். அரசுக்கு வந்து எதிர்த்த வர வண்டி வரல. மெயின் ஒண்ணு வந்து டிராஃபிக் அன்னைக்கு ஆல்டர்னேட்டிவ் வரக்கூடிய பஸ்ஸும் வந்து சேர முடியல. வந்து சேர முடியல. பெரிய டிராஃபிக். ஏன்னா இல்லன்னா 12 மணி பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ்ல வந்திருக்கலாம். இது பொங்கல் தீபாவளியில இந்த பிரச்சனை வருமா சார்? இருக்கு சார். அது வந்து ரோடு ஃபுல்லா நீங்க வந்து இப்ப மூவிங்லயே இருக்கு. மூவிங் டிராஃபிக். அன்னைக்கு வந்து நீங்க இப்ப லாஸ்ட் ஃபங்ஷனுக்கெல்லாம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, பொங்கலுக்கெல்லாம் செங்கல்பட்டு வர வந்து நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு காவல் துறை சார்பா அந்தந்த அதிகாரி போட்டு அங்க வந்து கிளியர் பண்ணாங்க. டோல்கேட் ஒரு டோல்ல இருந்து போலீஸ் அவங்க வச்சு கிளியர் பண்ணாங்க. இந்த முறை எலெக்ஷனால வர இந்த முடியல. மாதிரி எலெக்ஷன்ல அவங்களுக்கும் நிறைய ஒர்க். போலீஸும் அவ்வளவு இல்ல. அது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்னும் கிளியரா கொஞ்சம் டிராஃபிக் கிளியரன்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அவ்வளவு மத்த மாரி உங்களுக்கு எந்த அழுத்தமும் கிடையாது. எந்த அழுத்தமும் அழுத்தம் வரல. கிடையாது. ஏன்னா சரி ஓகே சார். இப்பல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. ரிட்டர்ன் வரதும் அதே மாரி தான் இருக்கும். எப்படி ஏற்பாடுகள் இருக்கு சார்? நேத்தெல்லாம் நார்மலா தான் வந்தது. ரெகுலர் பஸ்ஸஸ் தான் வந்தது. இன்னைக்கு நீங்க வர்றது வந்து இப்ப மொத்தமா வருவாங்களாங்கன்னு தெரியல. ஏன்னா தேவையில்ல. கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகி வருவாங்க. ஸ்பிளிட் ஆகி வருவாங்க. அதனால பிரச்சனை இருக்காது. நீங்க இன்னொன்னு வந்து சார் இப்ப நேத்து நிறைய குரூப்பா அந்த சுற்றுலா வாகனங்கள்லாம் எடுத்துட்டு போனாங்க. அந்த எலெக்ஷன் போம்போது சுற்றுலா வாகனங்கள்லாம் எடுத்துட்டு போனாங்க. மொத்த குரூப்பா அந்தந்த ஏரியா பகுதி மக்கள் பேசி எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போனாங்க. அந்த பேருந்துகளும் போய் சேரல. இந்த டிராஃபிக்ல மாட்டி நேத்து கிட்டத்தட்ட நிறைய பேருந்துகளும் மாலை தான் போய் சேர்ந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவா முன்னேற்பாடா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தால் இந்த குழப்பங்கள வந்து தவிர்த்திருக்கலாம். இல்ல சார். நம்ம பொது போக்குவரத்து கொள்கையே வந்து மத்திய, மாநில அரசுகள் வந்து இத வந்து தீவிரமா மாத்தணும் சார். இது இப்ப நம்ம ஒரு தீபாவளி, பொங்கல் விழா காலங்கள்ல பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சுட்டேன், அமைச்சர்ட்ட கோரிக்கை வச்சுட்றீங்க. ஆனா இது தீர்ந்த மாடியே இல்ல. ஏன்னா ஒரு 2, 3 விதமா இருக்கு. ஒரு சைடு சுற்றுச்சூழல் மாசு, வாகனத்த வந்து சிட்டிக்குள்ள வரக்கூடாது. பொது போக்குவரத்து வாகனம் வந்தா தானே ஒரு பேருந்துல வந்து இப்ப 50 பேர போற பேருந்த விட்டுட்டீங்க. கோயம்பேட்ல இருந்து ஒரு பஸ்ல ஒரு 20 பேர் வந்து போறாங்கன்னா, நீங்க அது கோயம்பேட்டுக்கு அலோவ் பண்ணலீன்னா, இப்ப இங்க இருந்து போறது எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகுதுன்றீங்க. ஆமா. ஸ்ப்ளிட் ஆகுது. நீங்க நிறைய மொத்த கூட்டமா அங்க போய் சேரும்போது ஜாம் ஆயிரும். இதுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட கும்டா நிறைய ஒர்க் பண்றாங்க. அவங்க நிறைய ஒர்க் பண்ணி நிறைய சக்சஸ் எல்லாம் குடுத்தாங்க. அத அரசு கேட்டு வந்து அத கொஞ்சம் மாத்துனா மட்டும் தான் அதுக்கு ஒரு சொல்யூஷனே பண்ண முடியும். நீங்க வந்து இப்ப கிளாம்பாக்கம் வழியாவே இந்த 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 ரூட்லயே வந்து எல்லா வண்டியும் விடணும்னு தேவையில்ல. ஈசிஆர்ல கொஞ்சம் வாகனங்கள திருப்பி விடலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த பாண்டிச்சேரி, சிதம்பரம், கடலூர் அந்த ரூட்ல போற வாகனங்கள்லாம் என்ன பண்ணலாம், நம்ம திருவான்மியூரோ இல்ல வேளச்சேரியோ அங்க ஒரு தற்காலிக பேருந்து அடிச்சு அதுல பாதி ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதே மாரி காஞ்சிபுரம் போற பேருந்துகள வேற ஒரு இடத்துல நிறைய ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணா தான் கூட்டம் ஒரு இடத்துல சேராம இருந்துச்சுன்னா தான் டிராஃபிக்லாம் போகும். நம்ம வந்து மக்களை யாரும் குறை சொல்லல. நம்ம போக்குவரத்து கொள்கையே வந்து நிறைய நிறைய ஒரு மாரி சிறப்பா இல்ல. அத வந்து நிறைய வந்து மாத்தணும். அத வந்து வரும் அரசுகளும் சரி, வரும் அதிகாரிகளும் நிறைய மாத்துனா மட்டும் தான் இதுக்கு நிரந்தர தீர்வு. சீரியஸ் இஷ்யூவா இருக்கு இது. ஆமா. ஒரு விழாக்கெல்லாம் சீரியஸ் நிறைய கஷ்டப்படுறாங்க. நீ போய் பயணிகள வந்து கடைசில குழந்தைங்கள வச்சுக்கிட்டு லேடீஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இப்ப இவ்வளவு கூட்டம் வரும்போது அங்க சாப்பிட கூட ஒரு ஸ்டேஜ்ல கிடைக்காது. எப்படி சார் கிடைக்கும்னீங்க? நேத்து பகல்ல வந்து இங்கேருந்து போன வண்டிகள்ல வந்து பகல்ல எல்லா ஹோட்டல் லீவு சார். நேத்துங்க பகல்ல டிராஃபிக்ல ஒரு 500 வண்டி போய் 500 வண்டிக்கு எங்க சாப்பாடு பயணிகள் காலைல நிறுத்தவே முடியாது. நிறுத்தம்னே சாப்பிட இல்ல சார் ஹோட்டல்ல. நாங்க ஒரு உளுந்தூர்பேட்டையில ஒரு மோட்டல் வச்சிருக்கோம். அந்த மோட்டல்ல நீங்க அட்டன் டயத்துல போய் நாங்க பகல்ல வந்து நார்மலா 100 வண்டி போகும். பகல்ல ஃபுல் டேவே 100 வண்டி போகும். நேத்து வந்து ஒரு 300 வண்டிக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 1000 வண்டி போனா எப்படி சாப்பாடு குடுக்க முடியல. இது நீங்க கண்டிப்பா மக்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். வாக்குவாதம் எங்க ஹோட்டலே இல்ல. நீங்க வழியில வந்து நீங்க சென்னையில இருந்து இது ஒரு சில ஹோட்டல் தான் இருந்தது. ஒரு 10-20% ஹோட்டல்னா அசோசியேஷன் ஹோட்டல்ல 300 வண்டிகளுக்கு அவ்வளோ சாப்பாடு தான் குடுக்க முடிஞ்சது. தற்காலிகமா கொஞ்சம் ரெடி பண்ணி குடுத்தோம். அது மாரி எல்லா பிரச்சனையும் இருக்குது. இத சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. வரும் அரசுகளும் சரி, வரும் எல்லா துறை அதிகாரிகளும் இத ஒரு முக்கியமான தீர்வு காணணும்.